கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 32வது வசனம் வரை. இங்கே 2 சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கலாம். யாக்கோபு, ஏசா. யாக்கோபு, ஏசா 2 பேரும் சகோதரர்கள். அப்பொழுது யாக்கோபு பார்த்திங்கன்னா ஏசாவினுடைய சொத்தை எல்லாம் ஏமாற்றி அவன் பேரில் மாற்றிக்கொள்ளுவான். அதை கண்ட ஏசா தன்னுடைய சகோதரனை மேலே மிகவும் கோபம் கொண்டு அவனை எதிர்த்து முன்வென்று வருகிறான். அந்த வேளையில் யாக்கோபு ரொம்ப மிகவும் கலங்கி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவனே, என்மேல் கிருபையாயிரும், என்னுடைய சகோதரன் என்னை மேற்கொள்ள வருகிறான், நான் இதில் தப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது யாக்கோபு வேண்டிக் கொண்டதை கேட்ட தேவன், நான் போகட்டும், என்னை விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த வார்த்தைகளை தேவன் யாக்கோபு கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு அப்படின்றால், தேவன் தம்மோடு உடன்படிக்கை செய்தவர்களை விட்டு தம்மை விசுவாசிக்கின்றவர்களை விட்டும் தாமாக விலகி போகுவதில்லை. ஏன் தெரியுமா? அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஒரே காரணத்தினால தேவன் அவனை விட்டு போக மனதில்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்மளுடைய துன்பங்கள் பாதையில் இல்லை, நம்ம கடைசி மரண படுக்கையில் இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய துன்பங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கலாம். டெய்லி பிரச்சனை வருது. அந்த நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? ஏசப்பா, என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று நாம் கேட்குறோம். தேவன் அப்படி இருந்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு நம்மோட உறுதியோடு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் நாம் மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டு நம்ம தேவன் எனக்கு இதை உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னா கடைசி காலத்தில் தேவன் கைவிட்டுற நிலைமையில நம்ம பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு யாக்கோபு மேலே கர்த்தர் மிகவும் ஒரு கிருபை இருந்ததினால அந்த காரியத்தில் தேவன் விடுதலை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு மனஸ்தாபம் வருகிற நேரத்தில் கூட கடைசியில் பார்த்தீங்கன்னா யாக்கோபும் ஏசாவும் ஒப்புரவாகிடுவாங்க. ஏன்னா தேவன் அந்த காரியத்தை, இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். தேவன் நினைத்தால் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.